ஏம்மா எனக்கும் சோறு போடுங்க. வா 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 வா. பாத்தீங்களா எங்க வீட்டுல எப்படித்தான் நட்டந்தரவுல இப்படி இங்கிட்டு கிட்ட வடி அங்க இருந்து எப்படி தெரியும்? நல்லா தான் தெரியும். பாத்துங்க இப்படித்தான் உட்காந்து சாப்பிடுவோம் குடும்பத்தோட. இதே மாதிரிதான் எல்லாரும் குடும்பத்தோட கீழே உட்காந்து சாப்பிடணும். என் சவுண்ட குறைங்க வச்சுங்க. இப்படி சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் குடும்பம் ஒற்றுமையா இருக்கும். அவங்க வாட்டு சோத கொடுத்துட்டு போன நோண்டிக்கிட்டு ரூமுக்குள்ள சாப்பிடுறது தனியா சாப்பிடுறது அதெல்லாம் சாப்பாடு தொண்டைக்குள்ள இறங்காதுங்க. இதே மாதிரி 5 வேலை 2 வேலை 3 வேலை உங்க குடும்பத்துல எத்தனை பேர் இருக்கீங்க அத்தனை பேர் உட்காந்து சாப்பிடுங்க. எப்படி இருக்கு தெரியுமா? இன்னைக்கு எங்க வீட்டுல மட்டன் குழம்பு. ஓடியா ஓடியா சாந்தே சாப்பிடு உட்காருப்பா வாப்பா. அப்புறமா பாருங்கப்பா மானுக்குட்டி என்ன அங்கே உட்காந்துட்ட? வா பார்க்கு போயிட்டு பானிபூரியை வைத்து தூக்கி உட்காந்துருக்க. பானிபூரி ரொம்ப திங்கக்கூடாது. ஒடியா 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 ஒரு கை ஒடியா அம்மா ஊட்டி விடுறேன். ஒடியாத்தா செல்லப்படி மனசா வான்னு சொல்லி இந்த பசங்க நீ சாப்பிடுப்பா. பூச்சாக்குட்டி உனக்கு போடவாடா? கொஞ்சம் போடவா எப்படி போட நிறைய போடவா? கொஞ்சமாவே போடுங்க. இது என்ன அப்படி ஒரு இதுல சொல்லிட்டு இருக்கேன். டயர்டா ஓடி ஓடி விளையாண்டு இங்க வீட்டுல விளையாடுறத விட்டு காசு கொடுத்து விளையாடிட்டு வர என்ன பயப்படுமோ? நானா ஒரே ஒரு ஜம்பிங் தான் போனேன். அதுக்கப்புறம் ஒரு ரயில்ல தான் போனேன். சாப்பிடுங்க. இதே மாதிரி மனுஷ மக்களும் நல்லபடியா சந்தோஷமா இருக்கத்த உங்களை மாதிரியே இப்படித்தான் உட்காந்து குடும்பமா உட்காந்து சாப்பிடுவோம். இதுதான் எங்க டைனிங் டேபிள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. எங்க குடும்பத்துக்கு நாங்க இருக்கிற முறையிலைங்க ஏப்பா ஆளை குழந்தைக்கே டிவியை பக்கம் சாப்பிடும் மனசா ஊட்டி விடுறேன். பூஜா ஒடியா நீங்க கொஞ்சம் கிட்ட வா ஓடியாப்பட்டு அம்மா ஊட்டட்டுமாடா? ஆடிப்பட்டு ஓடியாங்க என் மகனே அறிவா பேசுனீங்க என்ன ஒன்றும் பேசக்கண்ணா பேச்சே இல்லை உங்களுக்கு உட்காத்தா அதுக்குதான் இவ்வளோ யோசனையில் வந்தியா? தோசை மாவு வாங்கி அப்புறம் அண்ணி சாப்பிட்டேன். இது